ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரக்கூடிய 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய அமாவாசை ரொம்ப அற்புதமான ஒரு அமாவாசை. ஏன்னா இந்த அமாவாசை நாளில் சனி ஜெயந்தியானது வந்திருக்குங்க. ஸோ சனி தோஷம் இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக இந்த சனி ஜெயந்தியில் ஒரு சில வழிபாடுகளை செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோஷங்களானது நிவர்த்தியாகும். மேலும் பித்தர்களுடைய தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக அமாவாசையை மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும், அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கடிராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அமாவாசையினுடைய திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் காலையில் 11:31 ஆரம்பமாகி மறுநாள் 27ஆம் தேதி காலை 9:09 வரைக்குமே இருக்குங்க. ஸோ இந்த அமாவாசை வரக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கு. கூடவே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த சேஷ்ட அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை நாளில் தான் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாகவே நம்பப்படுது. மேலும் இந்த நாளில் சனி ஜெயந்தியும் கொண்டாடப்பட இருக்குது. ரொம்பவே சிறப்புகளோடு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து புனித நதிகளில் நீராடி தியானம் செய்கிறது ரொம்பவே முக்கியமானது. மேலும் அந்த நாளில் தானங்கள் கொடுப்பதன் மூலமாக அளவற்ற அருளானது நமக்கு கிடைக்கும். ஸோ அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தாங்க. அந்த தினம் பித்தர்களுக்கு பூஜை செய்கிறது, பித்திருதோஷ சாந்தியில் செய்கிறது ரொம்பவே முக்கியமானது. இந்த நாளில் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள், பித்திருக்களுடைய பூஜை, இது எல்லாமே அளவற்ற நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. மேலும் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். முன்னோர்களுடைய ஆன்மா நம்ம வாழ்த்தும் பொழுது தான் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்கள் எல்லாம் குறைந்து துன்பங்கள் எல்லாம் ஓடி நம்மளுடைய வாழ்க்கை வளமாக மாற ஆரம்பிக்கும். சேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சந்திரன் ரிஷபராசியில் உச்சத்தில் இருப்பார். கூடவே பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் ரிஷபராசியில் இருப்பாங்க. அதாவது கிரகங்களுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன், ராணின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மற்றும் இளவரசராகிய புதன், இந்த 3 கிரகங்களும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது இந்த நாள் பார்த்திங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு நாள் தான். மேலும் இந்த நாளில் சனி ஜெயந்தியானது வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த அமாவாசை நாளில் சனி ஜெயந்தியும் வந்திருக்கிறதுனால கட்டாயமாக சனி தோஷத்தால் இருக்கக்கூடியவங்க ஒரு சில வழிபாட்டு முறைகளை எல்லாம் செய்யுங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த டைமில் சனி தேவ் நீதிபதியாக இருக்கக்கூடியவர், அவர் பார்த்திங்கன்னா சனி தேவனை மகிழ்விக்க சனி ஜெயந்தி ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க. சனி ஜெயந்தியினுடைய சிறப்பு வழிபாடுகளை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் சனி ஜெயந்தி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு நாள். இந்த ஆண்டு புனித நாளான மே மாதம் 27ஆம் தேதி வந்திருக்கு. வைகாசி மாத அமாவாசை அன்னைக்கு சனி பகவான் அவதரித்தார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையும் கூட. ஸோ சனி பகவானை வழிபாடு செய்கிறது, விளக்கு ஏற்றி நம்மளுடைய பாவங்கள் போக்கி சனி தோஷம் நீங்கணும் அப்படின்னும் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னும் நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்களின்படி பார்த்தோம் அப்படின்னா சனி ஜெயந்தி இரவில் குறிப்பிட்ட இடங்களில் விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சனி ஜெயந்தி இரவில் எங்கெல்லாம் விளக்கு ஏற்றணும், சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கட்டாயமாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சனி பகவானால் பாதிப்புகள் அடையக்கூடியவங்க, சனி தோஷத்தால் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த வீடியோ பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இது போல் எளிமையான விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். சனி பகவான் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பயிற்சியாகி இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அதே இடத்துல இருந்து அருள் பாலிக்க போகிறாரு. அதாவது சனி ஜெயந்தி அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எங்கே செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவில் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா சனி தோஷத்தினுடைய தாக்கமானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மேலும் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும். இது நம்பிக்கையாக காலங்காலமாக செய்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ரெண்டாவதாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ஜெயந்தி அன்னைக்கு
ஏதாவது ஒரு சனி கோவிலுக்கு வந்து போயிட்டு அங்கு கடுகு எண்ணெய் விளக்கு ஏற்றுவது நல்லது. இதனால் சனி பகவானுடைய சிலைக்கு முன்னால் ஒரு விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அனைத்து விதமான தடைகளும் விலகும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. மேலும் வீட்டினுடைய பிரதான நுழைவாயிலில் சனி ஜெயந்தி அன்னைக்கு மாலையில் வீட்டினுடைய பிரதான நுழைவாயிலில் ஒரு விளக்கை ஏற்றுவது ரொம்பவே நல்லது. இது செய்கிறதுனாலையும் சனி பகவான் மட்டும் இல்லைங்க, அன்னை மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ந்து செய்துக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் ஹனுமன் கோவிலுக்கு அன்றைய தினத்தில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சனி பகவான் ஹனுமனுடைய சிறந்த பக்தர். அதனால் சனி ஜெயந்தி நாளில் ஹனுமன் கோவில்களில் சென்று விளக்கேற்றி வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக வந்து பார்க்கப்படுது. மேலும் அன்றைய தினத்தில் அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்கிறது, அவருக்கு குங்குமம் படைத்து தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லது. இது போல் எளிமையான விஷயங்களை மட்டும் இந்த அமாவாசை நாளில், அதாவது மே மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு சனி ஜெயந்தி அன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் காத்துட்ருக்கு. அதாவது இந்த பதிவில் நீங்கள் சனி தோஷம் நீங்குவதற்கு என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பலன்களானது கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நிதி நிலைமை எல்லாமே வந்து சீராக போகுதுங்க. ஸோ இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ வந்து தீரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியாக வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ ஒரு சில விஷயங்களில் கவனத்தை வந்து செலுத்தணும். வேலையும் சரி வியாபாரமும் சரி நினைத்தபடி நல்லாவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வந்து கிடைக்கும். மேலும் வேலையில் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே வந்து காணப்படுது. அதுலேயும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனும் வந்து சேர்ந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலுமே முடிவு அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ எந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சில விதமான சிரமங்களை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். ஸோ இந்த ப்ரொமோஷன் நம்ம ஏற்றுக்கலாமா, வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரை வந்து வாங்கலாமா அப்படின்ற அளவுக்கு சிரமப்படுவீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல முடிவுகளாக இருக்கணும். ஸோ அதனால் பொறுமையாக யோசித்து சிந்தித்து வந்து முடிவெடுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நீண்ட தூர பயணங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஆனால் இந்த பயணங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமத்தையும் விரயத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்க தான் போகுது. அதனால் இந்த காலகட்டங்களில் கன்னிராசி நேயர்கள் வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கீங்க, வண்டி வாகனத்தில் வந்து பயணம் செய்கிறதா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வந்து இருங்க. அதே போல் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோக அமைப்புகளானது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைப்பதற்கு கட்டாயமாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரத்தையும் இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. கன்னிராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ரொம்பவே சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி கௌரவம் எல்லாமே வந்து கிடைக்கும். பணியிடத்துலையும் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு செயல்பாட்டை எல்லாம் நீங்கள் வந்து செயல்படுவீங்க, பாராட்டுக்கள் எல்லாம் பெறுவீங்க. வெளி தொடர்பான பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மற்றவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலானது எப்படி இருக்கும் அப்படின்ற பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லாதது தாங்க. ஸோ கன்னிராசி நேயர்களாகிய நீங்கள் யார் கூட வேணாலும் சேர்ந்து தொழில் செய்யலாம். தொழிலுக்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிதி நிலையில் முன்னேற்றம் அடைவதற்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையில் தான் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த டைமில் கன்னிராசி நேயர்கள் புதுசாக திட்டங்கள் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் தான் அதிகரிக்குமே தவிர எந்த வகையிலுமே நீங்கள் பாதிப்புகளை வந்து அடைய போகிறது கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்க போகுது. இருந்தாலும் சனி பார்த்திங்கன்னா கண்டக சனியாக அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலெல்லாம் கவனம் எடுத்துக்கோங்க. நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றங்களை வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கும், குழந்தை பாக்கிய தடை இருக்கும். இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் போகுது. கடன் பிரச்சனை, வறுமை எப்படி எல்லாமே வந்து நீங்கக்கூடியதாக தான் இந்த அமாவாசை வந்து வந்திருக்கு.
ஸோ இந்த அமாவாசையில் நீங்கள் வழிபாடுகளை நல்லபடியாக செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வருவது மென்மேலும் உங்களுக்கு சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, கட்டாயமாக உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். குலதெய்வத்தினுடைய அருளாசியானதை கிடைக்க பெற்று எல்லா விதமான வளங்களோடு இனி வாழ போகிறீங்க. இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.